என் அன்பில் நிலைத்திருங்கள். அன்பு இயேசுவே, உமது அன்பு என்றும் நிரந்தரமானது, உண்மையானது. உமது அன்பில் எல்லோருக்கும் இடமுண்டு. யாரையும் புறந்தல்லாத அன்பு. உமது அன்பிலிருந்து யாரையும் ஒதுக்கி வைப்பதில்லை. பாவிக்கும் இடமுண்டு, பரிசுத்தவானுக்கும் இடமுண்டு, ஏழைக்கும் இடமுண்டு, பணக்காரனுக்கும் இடமுண்டு. உமது அன்பு என்பது பொதுவானது, முழுமையானது. உமது அன்பின் அரவணைப்பில் பாகுபாடின்றி அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறேன். உமது அன்பு எவ்வளவு உண்மையானது என்பதை உணர்ந்த தொழுநோயாளி, பாவி பெண், சக்கேயு, யாயிர், பர்த்திமேயு ஓடோடி வந்தார்கள். உமது உண்மையான நேசம் அனைவரையும் தேவைகளையும் நிறைவேற்றி அவர்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆனந்தத்தை கொடுத்தது. உமது அன்பு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. மறுதளித்த பேதுருவன், அந்த அன்பில் எனக்கு நிச்சயம் இடம் உண்டு, அந்த அன்பு என்னை ஒரு பொழுதும் கைவிடாது என்று கண்ணீரோடு மை தேடி வந்தார். அன்பு கைவிடவில்லை. அவரிடம், என்னை அன்பு செய்கிறாயா என்று அவரது அன்பு உண்மையானதா என கேட்டு தன் அன்பில் நிலைத்திருக்க வைத்தது. ஆண்டவரே, நாங்களும் ஒவ்வொரு நாளும் உமது அன்பில் நிலைத்திருக்கிறோம். ஒவ்வொரு திருப்பலியில் பங்கேற்கும் பொழுதும், ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுதும், திருவிவிலியத்தை வாசிக்கும் பொழுதும், பிறருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுதும், பரிசத்தோடு வாழும் பொழுதும் உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம். அந்த அன்பை எப்பொழுதும் வாழ்வாக மாற்ற அருள் தாரும். ஆமீன்.